ஹாய் காய்ஸ், 2வது நாள் வந்துட்டு கிரிவலம் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ இந்திராலிங்காவில் போயிட்டு அங்கே போய் ப்ரே பண்ணிவிட்டு அப்போ சிவபெருமான் அப்பாவோட பிளெஸ்ஸிங்கை வாங்கிட்டு கிரிவலம் ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க. அதுக்கப்புறம் கிரிவலம் ஸ்டார்ட் பண்ணுற மணிக்கு ஒரு செல்ஃபி எடுத்துடணும். நடக்க ஆரம்பிச்சிட்டேங்க. ஷூலாம் இல்லாமல் ஸ்டாக்கின் போட்டு நடந்தேன். ரொம்ப நல்லது சொன்னாங்க. ஸோ யாரெல்லாம் கிரிவலத்துக்கு போகிறீங்களோ ஸ்டாக்கின் போட்டு நடக்கலாம். ஸோ அங்கேயே காலபைரவா காலிலே பார்த்துட்டாரு. எம்பளை காலில் பிளெஸ்ஸிங் அவர்கிட்ட வாங்கிட்டு அப்புறம் நடக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோங்க. நடக்கிறோம் நிறைய பேர் ஸ்டார்ட் பண்ணி நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எங்கள் கூட கிரிவலம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ விடிய காலில் 4:30 மணிக்கு எந்திரிச்சா 5 மணிக்கு இந்திரலிங்கத்துக்கு போனோம். எல்லாம் முடிச்சுட்டு நடக்க ஆரம்பித்தோங்க. நடந்துக்கிட்டே போனோம். ஒவ்வொரு இடத்துலையும் வந்து சிவன் லிங்கா இருக்கும்னு சொன்னாங்க. ஸோ ஒவ்வொரு டெம்பிளுக்கும் நாங்கள் ஸ்டாப் பண்ணி போயிட்டு ஒவ்வொரு டெம்பிளுக்கும் நாங்கள் அந்த லிங்காக்கெலாம் போயிட்டு ப்ரே பண்ணிட்டு தான் சிவபெருமான் அப்பாவோட நாமத்தை சொல்லிக்கிட்டே தான் அங்கே நடந்தோம். ஸோ அது அப்புறம் வந்துட்டு நிறைய மான்லாம் வந்து காட்சி கொடுத்துச்சு. மான், பிகாக் எல்லாம் நிறைய அனிமல்ஸ்லாம் வந்துச்சு. அப்படியே அவங்களையும் கொஞ்சம் ரசிச்சுட்டு அவங்கக்கிட்டையும் ஒரு பிளெஸ்ஸிங் எடுத்துகிட்டு அப்படியே சுற்றி முற்றி பார்த்துட்டு அப்போ சிவபெருமான் அப்பாவோட நாமத்தை சொல்லிக்கிட்டு நடந்து போயிட்டே இருந்தேங்க. போய்கிட்டே இருந்துச்சு. அது ஒரு மாதிரி ஒரு வித்தியாசமான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. ரொம்ப 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 நல்லா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் அப்படியே சித்தி கூட காலையிலே செல்ஃபியை எடுத்துகிட்டு பின்னால் பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குது அந்த மலை. அப்பா சிவபெருமான் அப்பாவோட பிளெஸ்ஸிங் வேறு லெவலில் இருந்துச்சுங்க. ஓடி 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 உட்கலந்த ஜோதியை நாடி 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 நாட்களும் கழிந்து போய் வாடி 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 மாண்டு போன மாந்தர்கள் கோடி 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 எண்ணிறந்த கோடி. ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய. நடந்து அப்படியே கடைசியாக அண்ணாமலை டெம்பிளை பார்த்துட்டோங்க. 14 கிலோமீட்டர் நடந்த மாதிரி எங்களுக்கு தெரில. பட் ஆனால் ரொம்ப தூரம் போய்கிட்டே இருந்துச்சு. சிவன் பெருமான் அப்பாவோட நாமத்தை சொல்ல முடியும், அது அவ்வளோ தூரமாக தோணலை. ஸோ அப்படியே பார்த்தோன்னே சிவபெருமான் அப்பாவோட கோபுரத்தெல்லாம் பார்த்தோன்னா வந்த சந்தோஷம் இருக்குது பார்த்தீங்களா. உள்ளுக்கு அடித்து பிடிச்சி போகணுன்னு இருந்தோங்க. அப்புறம் இதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட். இப்படி இந்த குளத்தை தாண்டி தான் போவோம். ஸோ இது உள்ளுக்கு போயிட்டு நடந்து உள்ளுக்கு போயிட்டோன்னே தான் அங்கே ஜனத்தோட தொகையோட அப்படியே அதில் போய் மாட்டிக்கிட்டோம். ஸோ அப்படியே மாட்டிக்கிட்டு மெதுவாக நான் இருந்துச்சு அந்த இடமே. பட் எல்லாமே சிவபெருமான் அப்பா நாமத்தை சொல்லிவிட்டு 5 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி அங்கே உள்ளுக்கு போய் சேர்ந்தது மணி 12:30 மணி ஆச்சுங்க. ஸோ அது உள்ளுக்கு அவ்வளோ ஆளுங்க எல்லாம் தெலுங்கில் பேசுகிறாங்க. அங்கே கடைசியாக அப்படி இப்படின்னு அடித்து பிடிச்சி உள்ளுக்கு பூந்தாச்சு. அப்போ அண்ணாமலை எம்பளை பார்க்க விட்டுட்டாருன்னு சந்தோஷத்தில் குட்டுன்னு ஓடுனேங்க. அண்ணாமலை அப்பாவோட தரிசனம் வாங்கிட்டு அப்புறம் குடுன்னு ஹோட்டலுக்கு ஓடிட்டு நைட்டு மறுபடியும் அண்ணாமலை டெம்பிள் போகணுன்னு சொல்லிட்டு இந்த தடவை ட்ரெடிஷ்னலாக போயிட்டு கண்டிப்பாக ஒரு ஃபோட்டோவாக செல்ஃபியாவது எடுக்கணும். அங்கே போயிட்டு கடைசியாக செல்ஃபி வீடியோ எடுத்துக்கிட்டேங்க. ஸோ இதுதான் அந்த ஹோட்டல் ரூம்பு. ஸோ ஹோட்டல் ரூம்லேயே கிளம்பிட்டு அப்புறம் போயிட்டு அங்கே செல்ஃபி எடுக்கணும்னு சொல்லிட்டு குடுன்னு போனேன். நானே சொந்தமாக எடுக்கலான்னு ஒரு ட்ரை பண்ணுங்க, முடியல. அப்புறம் அங்கே உள்ளது நிறைய பேர் தெலுங்கில் தான் பேசினாங்க. ஸோ அவங்களுக்கு புரிஞ்சிச்சு நான் சொந்தமாக வீடியோ எடுக்கிறேன் கஷ்டப்பட்டுன்னு. அவங்களும் கொஞ்சம் எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ அதே மூலையில் நானும் ஒரு செல்ஃபி சொந்தமாக அங்கங்கே வச்சு எடுத்துட்டேங்க. எப்படியோ டெம்பிளில் போய் எடுத்துக்கணும்னு ஆசைப்பட்டு எடுத்துட்டேங்க. உன்னை காண பல கோடி இங்கு வாரி இருக்கிறார்கள், எளிதாக உன்னை சேர இங்கு யாரு நினைக்க. அண்ணாமலை டெம்பிளில் இவர் தான் விநாயகர். இவர் மூலஸ்தானத்தை இவரை ப்ரே பண்ணிட்டு தான் உள்ளுக்கு போகணும். ஆக்சுவலி அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்த ஒரு விநாயகர் அப்பான்னு சொன்னாங்க. ரொம்ப இங்கே என்ன வேண்டுனாலும் கண்டிப்பாக நடக்கும் சொன்னாங்க. ஸோ அங்கே போயிட்டு ப்ரே பண்ணிவிட்டு அப்படியே செல்ஃபி எடுத்துக்கிட்டே இருந்தேங்க. யாராவது எனக்கு அங்கே வந்து தமிழில் எக்ஸ்பிளைன் பண்ணால் போதும் அப்படின்னு சிவபெருமான் அப்பாட்ட வேண்டி ப்ரே பண்ணுறேன். ஒரு அண்ணன் தமிழ், அவர் எங்கேருந்து வந்தார்னு எனக்கு தெரில. டெம்பிள் வந்துட்டு எனக்கு ஒவ்வொரு இடமும் அவர் தமிழில் எக்ஸ்பிளைன் பண்ணார். ஏன்னா நான் தெலுங்கு இல்லை. ஸோ அதனால்
தமிழில் எக்ஸ்பிளைன் பண்ணணும் தான் எனக்கு புரிஞ்சிச்சு. ஓகே, ஒவ்வொரு விஷயமும் அவ்வளோ அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணாருங்க. ஸோ அது முடிச்சுட்டு என்னோடய ஃப்ரெண்டும் வந்துட்டாங்க. ஸோ அவங்க கூடயும் அப்படியே செல்ஃபி எடுத்துகிட்டு அப்புறம் அவரும் மறுபடியும் அண்ணாமலை டெம்பிள் போகலான்னு சொல்லிட்டு மறுபடியும் என்னை கூட்டிகிட்டு போனார். மறுபடியும் கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே நான் ஒரு 3 நாள் தடவை ஒரு நாள்லேயே ஒரு 3 தடவை நான் போயிட்டேங்க. அந்த மாதிரி அண்ணாமலை அப்பா என்னை கூப்பிட்டுக்கிட்டே இருந்தார். அப்புறம் அதெல்லாம் முடிச்சுட்டு என் ஃப்ரெண்டோட சாப்பிட போகிறோம். ஸோ எல்லாம் முடித்த கையோடு அவங்க கூட டின்னர் சாப்பிட்டுட்டு மறுநாள் திருச்செந்தூருக்கு போகிறதுக்கு ரெடி ஆகிட்டோம். அந்த வீடியோ நான் கண்டிப்பாக போடுறேன். கண்டிப்பாக என்னோடய வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பாய்.